الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. وعن ابن عباس رضي الله عنهما قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول ما من رجل مسلم يموت فيقوم على جنازته 40 رجلا لا يشركون بالله شيئا إلا شفعهم الله في رواه مسلم. இன்னிற்குரிய அல்லாஹ் அடியார்களே, தொடர்ச்சியாக அல்லாஹ் மீது ஆதரவு வைத்தல் என்ற தலைப்பின் கீழ் ஹதீஸுகளை பார்த்து கொண்டு வருகின்றோம். ரியாது சாலிஹின்லிருந்து இன்று பார்க்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு முஸ்லிம் இறந்து அவரின் ஜனாசாவில் அல்லாஹுக்கு எதையும் இணை வைக்காத 40 நபர்கள் கலந்து கொண்டால் அவர் விஷயமாக அவர்கள் செய்யும் சிபாரிசை அல்லாஹ் ஏற்காமல் இருப்பதில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். சுப்ஹானல்லாஹ். முதல் விஷயம் என்பதற்குள்ளே மனிதன் தௌஹீதில் அவனுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்காக முயற்சியும் செய்ய வேண்டும். அந்த தௌஹீதை பாதுகாக்கக்கூடிய அம்சங்களையும் கற்றுக்கொண்டு அதனுடன் நிலையாக இருக்க வேண்டும். இரண்டாவது விஷயம், அவன் மட்டும் தௌஹீதில் இருந்துவிட்டு போதுமானது கிடையாது. அவனுடைய தோழமையும் அவனுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளும் தௌஹீதில் இருக்கக்கூடியவர்களுடன் இருக்க வேண்டும். அதே போல அவருடைய குடும்பமும் எப்படி இருக்க வேண்டும்? தௌஹீதில் நிலையாக இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளும் நம்முடைய தோழமை தௌஹீதில் நிலையாக இருக்கக்கூடியவர்கள், ஷிர்க் செய்யாமல் வாழக்கூடியவர்களுடன் இருக்கும் பொழுது, அப்படிப்பட்டவர்கள் ஒரு 40 பேரும் நம்முடைய ஜனாசாவில் கலந்து கொண்டார்கள் என்றால் அவர்கள் செய்யக்கூடிய துஆ, அவர்கள் கேட்கக்கூடிய பரிந்துரை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்கின்றான். தௌஹீத் என்பது என்ன? அல்லாஹுடைய உரிமைகளை, அல்லாஹு தஆலா தன்னுடைய உரிமையை அடியார்கள் மீது வைத்திருக்கின்றான். அந்த அடியான் அல்லாஹுக்கு மட்டுமே சமர்ப்பிக்க வேண்டும். அனைத்து வணக்க வழிபாடு அனைத்துமே அல்லாஹுக்காகவே நம்ம செய்ய வேண்டும். இது தௌஹீத். இதில் நிலையாக இருந்து தானும் தன்னுடைய குடும்பத்தாரையும் அதில் நிலையாக வைத்து தன்னுடைய சுற்றுச்சூழலும், குறிப்பாக நான் யாருடன் பழகுகின்றேனோ, யாருடன் உட்காருகின்றனோ, என்னுடைய நேரத்தை நான் கொடுக்கின்றனோ, என்னுடைய தோழமை, அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள், அதையும் நம்ம தௌஹீது ஏற்றுக்கொண்டவர்கள், மார்க்கப்பட்டுள்ளவர்களை நாம் வைக்கும் பொழுது நம்முடைய தோழமை, நாம் வஃபாத்துக்கு பிறகு நமக்கு தோள் கொடுப்பார்கள். நமக்கு சுமந்து சென்று அழகான முறையில் நமக்கு உசுலையும் கொடுத்து கஃன் இட்டு நமக்கு தொழுகையை நிறைவேற்றக்கூடிய நிலை ஏற்படுத்துவார்கள். அதில் நமக்காக துவாவும் செய்வார்கள். அப்போ இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். நாம் மட்டும் தௌஹீதில் இருந்து விட்டது என்று போதுமானது கிடையாது. நம்முடைய தோழமை, நம்முடைய தொடர்புகள் யாருடன் இருக்க வேண்டும்? நம்முடைய தௌஹீதில் நிலையாக இருக்கக்கூடியவர்களும் அதே போல மார்க்கப்பட்டுள்ளவர்கள் இருக்கும் பொழுது அவர்கள் கண்டிப்பாக துவா நமக்கு செய்வார். அதே போல் அன்புக்குரியவர்களே, நாமும் ஒருவருடைய மௌத்தை பற்றியும் அல்லது மரணத்தை பற்றி நாம கேட்கும் பொழுது அவருக்காக நாம துவாவும் செய்ய வேண்டும். ஒரு முஃமின் இன்னொரு முஃமின் சிரமத்தில் இருக்கின்றார் என்றால் அந்த முஃமின் எனக்கு துவா செய்யுங்க என்று சொல்வதற்கு முன்னால் என்ன செய்யும்? நாம் அவனுக்காக துவா செய்யும். அதுதான் ஒரு முஃமின் சகோதரனுடைய உரிமை. இன்னொரு முஃமினுக்கு கஷ்டத்தில் பார்க்கின்றான் என்றால் உடனடியாக நமக்கு துவா வர வேண்டும். ஒருவன் மரணித்து விட்டார் என்றால் அவருக்கு நாம மனசார துவா செய்ய வேண்டும். அதனால ஜனாசாவுடைய வாய்ப்பு, கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருந்தது நாம் கலந்து கொள்ள வேண்டும். இல்லை, கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இல்லை என்றால் நாம் எங்கிருந்தாலும் அந்த நேரத்தில் நாம அவருக்காக பிரார்த்தனை, அல்லாஹ் அவர்களை மன்னித்து அவருடைய சிறு குறு பாவங்களை மன்னித்து சொர்க்கத்தில் புகழ் செய்வதற்காகவும் அவருடைய அருளை பெறுவதற்காகவும் நாம துவா செய்ய வேண்டும். நாம அதற்காக மிக முக்கியமானது ஜனாசாவுடைய துவாவை மனப்பாடம் செய்யும். நம்மில் எத்தனை பேர், அது இருக்கக்கூடியவர்கள் இருக்கட்டும் அல்லது இந்த ஆடியோவை கேட்கக்கூடியவர்கள், நம்மில் எத்தனை பேர் அல்ஹம்துலில்லாஹ் ஜனாசாவில் கலந்து கொள்கின்றோம். ஆனால் நம்மில் எத்தனை பேருக்கு அந்த ஜனாசாவுடைய தொழுகையுடன் இந்த துவாவை நாம உண்மையாக சொல்கின்றோம்? பாருங்க, பெரிய கூட்டம் வருது, இன்னார் வஃபாத் ஆயிட்டாரு வந்துருங்க என்று மொஹல்லா வாசிகள் அல்ஹம்துலில்லாஹ் பெரிய கூட்டம் வருது. அந்த கூட்டத்துல தொழுகையாளியும் இருப்பாரு, தொழுகை இல்லாதவரும் இருப்பார். அந்த கூட்டத்துல சுத்தமானவர் இருப்பாரு, சுத்தம் இல்லாத நிலையில வந்து இருப்பார். ஏதோ ஒரு அட்டெண்டன்ஸ் போடணும் என்று வருகின்றார். வந்து
அல்லாஹ்வுக்கும் அவனுக்கு தான் தெரியும் அந்த நிலை. வந்து 4 தக்பீரை அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி சலாம் சொல்லிட்டு போயிடுறார். உண்மையாக மனசால அவர் பார்க்கும் பொழுது அவர் நின்று அங்கு அந்த வந்திருக்கக்கூடிய நிலை எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது. வந்து ஒரு ஜனாசா ஒரு மையத்திற்காக துவா செய்யாமல் திரும்பி சொல்லக்கூடியவன் அவன் மக்களை ஏமாற்றுகின்றான், தன்னை ஏமாற்றிக் கொள்கின்றான். அப்படிப்பட்ட நிலை இருக்கும் பொழுது அன்புக்குரிய நம்முடைய நிலை, நாம் மௌத்தா போன பிறகு நமக்கு ஒரு 40 பேர் வந்து தௌஹீத்வாதிகள் வந்து எனக்காக துவா செய்வான் என்று நாம வைப்பது என்பது அது ஒரு கனவு தான், அல்லது ஒரு ஏமாற்றம் தான். நாம நம்முடைய சகோதரர்களுக்கு துவா செய்யவில்லை என்றால் நமக்காக யார் செய்வாங்க? நாம் நம்முடைய சகோதரர்கள் அல்ல முஃமின், அது நம்முடைய தெரிந்தவராக இருக்கட்டும் தெரியாதவராக, முஃமின் அல்லாஹை ஏற்றுக்கொண்டவன், படைத்த ரப்பை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை சீராக அமைக்கக்கூடியவன், எங்கு வர்ணித்தாலும் அந்த செய்தியை கேட்டவுடனேயே நாம் செய்யக்கூடிய துவா அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளும். இதே நிலை நம்மிடம் இருக்கும் பொழுது நாம் மௌத்தான பிறகும் எந்த நாட்டில் எந்த இடத்தில் மௌத்தா போகட்டும், நாம் மரணிக்கட்டும், அந்த இடத்தில் அல்லாஹ் தஆலா நமக்காக அல்லாஹுடைய அடியார்களை அவன் ஏற்படுத்துவான். நம்முடைய ஜனாசா தொழுகை நிறைவேற்றுவதற்காகவும் அதில் நமக்காக துவா செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தும். இப்போ நாம் எப்படி அணுகுகின்றோமோ, எப்படி நம்முடைய நிலை இருக்கோ அப்படி நமக்கும் ஏற்படும். ஆக இந்த விஷயத்தை அணுகு கொள்ள வேண்டும். ஜனாசாவுடைய விஷயங்கள், அந்த ஜனாசாவுடைய துவாவை நாம கற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல பிரத்யேகமாக தௌஹீதில் நிலையாக இருக்க வேண்டும். தௌஹீத் என்பது என்ன? ஒரு ஜமாத்து தௌஹீத் ஜமாத்ல சேர்ந்துவிட்டோம் அல்ல இந்த ஜமாத் அப்படி கிடையாது. தௌஹீத் என்பது மார்க்க அல்லாஹ்வுடைய உரிமைகளை நாம் அவனுக்கு கொடுப்பது, அவனுக்கு மட்டுமே நாம் செலுத்துவதுதானாக இருக்கின்றது. இதை நாம் நிலையாக இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தாருக்கும் நாம் நிலையாக இந்த விஷயத்தில் இருக்கணும். எக்காரத்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில அது சிறிய ஷிர்க் இருக்கட்டும் பெரிய ஷிர்க் இருக்கட்டும், நம்முடைய வாழ்க்கையில் அது வந்துவிடக் கூடாது என்ற விஷயத்தில் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும். நம்முடைய தோழமையும் யாருடன் இருக்க வேண்டும்? இந்த அல்லாஹுடைய இந்த தௌஹீதை ஏற்றுக்கொண்டவர்களும் அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தில் நிலையாக இருந்து பேணுதலான ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் அவர்களுடன் இருக்கும் பொழுது நாளை அந்த தோழமை நமக்கு சிறப்பாக அமையும். மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லும் பொழுது அல் அஹில்லாஹு யௌமஇதின் பஅதுஹும் லிபஅதின் அதுவும் இல்லல் முத்தகீன், உற்ற நேசர்கள் ஒருவருக்கு ஒருவர் மறுமை நாளில் பகைவர்களாக இருப்பார்கள். யாரை தவிர? இறையச்சம் உள்ள வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், அந்த தோழர் அந்த நேசர்களை தவிர. அப்போ நமக்கு நம்முடைய நேசம் நம்முடைய தோழமை உதவியாக வர வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் நமக்கு சிபாரிசு செய்ய வேண்டும் என்றாலும் சரி, மறுமையில நமக்கு அல்லாஹ்விடம் பரிந்துரை செய்ய வேண்டும் என்றாலும் சரி, நம்முடைய தொடர்பு யாருடன் நாம் வைத்துக் கொள்கின்றோம் என்ற விஷயத்தை நாம சிந்தித்து செயல்பட வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் தௌஹீதில் அல்லாஹுடைய உரிமையில் கொடுக்கக்கூடிய விஷயத்தில் நாம நிலையாக இருக்கக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் என்றென்றும் கொடுத்து அருள்வானாக. எக்காரத்தை கொண்டும் அல்லாஹ் தஆலா நமக்கு இணை கற்பிக்கக்கூடிய அந்த நிலையில் அல்லாஹ் தஆலா நம்மை அதை தள்ளக்கூடிய நிலையில் அல்லாஹ் ஏற்படுத்தாமல் நம்மை பாதுகாப்பானாக. ஹயாத் இருக்கும் வரை அல்லாஹ் தஆலாவை வணங்கி வழிபட்ட நிலையிலும் நாம் நம்முடைய குடும்பத்தாரையும் நாம் இந்த மார்க்க பேணுதலுடையவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியல்வானாக. நமக்கு மவுத் என்று வரும் பொழுது நமக்காக நல்லோர்கள் நல்லடியார்கள் துவா செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தில் நமக்கு அல்லாஹ் கொடுத்தருள்வானாக. ஆமீன். வாக்கிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.